வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ கொஞ்சம் இருட்டில் இருக்கும். அது ஏன் அப்படி பார்த்தா நம்ம இப்போ நம்மளுடைய இன்னொரு கார் ரெனால்ட் குவிட்டை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த குவிட் வந்து இப்போ ஒரு 3 months முன்னாடி எடுத்தது தான். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 3 months அந்த குவிட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால, அதுவும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கார். அதனால இதோடைய ஒரு ஃபுல் டெப்த் ரிவ்யூ கொடுத்தா உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி 2.0 ரொம்பவே ஓரளவு ஒரு 3rd லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் கார்னா குவிட்டும் ஒன்று. ஸோ அதனால நம்ம குவிட்டை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த குவிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து யாருக்கு ரொம்பவே வந்து மெயினாக யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ், அதுக்கப்புறம் மெயினாக விமென்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பர் அண்ட் கம்ஃபர்ட் கார். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ நார்மலாக முன்னாடி வந்து இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸ்ன்னு வரும்போது இந்த ஆல்டோ, அதுக்கப்புறம் இந்த செவலட் ஸ்பார்க், அதுக்கப்புறம் வேற பார்த்தீங்கன்னா சிலீரியோ அண்ட் எஸ்பிரஸோ, இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் இருந்துச்சு. அண்ட் இந்த கார்ஸில் ஓரளவு கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இருக்க மாதிரி ஒரு கார்னா அதில் குவிட்டும் சேரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குவிட் இஸ் வந்து ஓரளவு ரொம்பவே சேலான கார். கொஞ்சம் ஒரு குறைந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக சேலான காரில் குவிட் ஒன்று. ஸோ இந்த குவிட் வந்து மேனுவல் வெர்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் ஏஎம்டி இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேம் இன்ஜினில் தான் எக்யூப் பண்ணியிருக்காங்க. 1 liter 3 cylinder இன்ஜின் ப்ளஸ் நமக்கு வந்து 67 bhp பவர், அதுக்கப்புறம் ஒரு 91 nm டார்க்கு. ஸோ வண்டிக்கு ஏற்றது தான் இன்ஜின். ஸோ அதனால ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜின் சொல்ல மாட்டேன், ஓரளவு ஒரு லைட்டான இன்ஜின். ஆனால் இந்த இன்ஜின் வந்து இந்த வண்டிக்கு போதுமான இன்ஜின். பட் இது ஏஎம்டியில் இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இன்ஜினோட பவர் வந்து ரொம்ப லீனியராகவும் கிராஜுவலாக இருக்கு. இப்போ நமக்கு சடனாக பிக்கப் எடுக்கணும் அப்படின்னா அப்படிலாம் எடுக்காது. வண்டிக்கு அடுத்து எப்போ போகணுமோ அப்போதான் அந்த வண்டி எடுக்கும். அது வரைக்கும் அந்த வண்டி அந்த சடன் பிக்கப்லாம் அப்படி எடுக்காது. அப்படியே அதை பொறுமையாக சட்டிலாக தான் அந்த பிக்கப்பே எடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டி வந்து போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அப்படின்னா சிட்டி கம்ஃபர்ட். ஸோ இந்த மாதிரி அழகாக இப்படி சந்து பொந்தில் ரைட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வண்டி ஓகேவா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நீங்கள் அப்படி ஒரு ஆக்சிலேஷன் புல் பண்ணீங்கன்னா வண்டி ரொம்ப ரெவ் ஆகுது, ஆனால் அங்கே தான் நிற்குது. அந்த ரைசிங் செமையா இருக்கு, வண்டி புல் இழுக்குமான்னு பார்த்தா சட்டில் ஆகுது புல். ஸோ அது ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கு. இப்போ நான் ஃபுல் ஆக்சிலேட் அழுத்திட்டு இருக்கேன், ஆனால் வண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு கிராஜுவலாக டெவலப் ஆகி ஸ்பீட் பிக்கப் பண்ணுது. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கும் கொஞ்சம் விமென்ஸுக்கும் ரொம்பவே சூப்பரானது. அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடி குவிட்டை விட இந்த 2024 குவிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல மஸ்குலராக இருக்கு. கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் லுக்கே அப்படி தூக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து கைகரா குவிட்டா அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாத மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வண்டியோட அந்த ஃப்ரண்ட் ரோட் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கு. பேக்ல பார்க்கும்போது உங்களுக்கு சட்டிலா க்ளோஸ் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு ஆல்டோ அந்த மாதிரி தான் இருக்கும் பின்னாடி இந்த பக்கம். ஆனா நமக்கு இந்த மெயினா இந்த ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது வண்டியோட டிசைன் சூப்பரா இருக்கு. ஸோ இன்ஜின் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஒரு அளவு ஒரு நார்மலா நம்ம வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் போக மாட்டோம், சிட்டிக்குள்ள ஸ்டண்ட் அடிக்க போறோம். அப்புறம் விமென்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸி டு டிரைவ், ஈஸி டு ஹேண்டில் அப்படி இருக்கறனால இது ஒரு ஓகேவான ஒரு இன்ஜின் தான். அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட்லேயே நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த சீட் பெல்ட் போட்டு அலாம் அடிக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் டாப் ஸ்பீடு இது, அந்த சவுண்டு பீப் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்சி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏபிஎஸ் வித் இபிடி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங்ஸ்க்கு. ஸோ பிரேக்கிங் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. நீங்கள் லைட்டாக பிரேக் மேலே கால் வச்சாலே உங்களுக்கு அந்த வண்டி நிற்கக்கூடிய அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அது ஒரு மாதிரி செமையாக இருக்குது. அண்ட் அடுத்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேஃப்டியில் நமக்கு 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது சேஃப்டி ஃபீச்சர்ஸில், மற்றபடி டிபிஎம்எஸ் நமக்கு வந்து இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ஒரு நீட் இப்போ கரண்டாக தேவைப்படுற எல்லாமே ஓரளவு பேக்டாக கொடுத்துட்றாங்க இந்த காரில். அதனால அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்து இதோடைய இந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு இது வந்து ஆக்சுவலாக RXZ மாடல் டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 6,85,000 வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு டாப் அண்ட் மாடலில் முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அந்த ஆடியோ சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல கேமரா, பார்க்கிங் சென்சார்ஸ் இதை கொடுக்கலாம். ஆனால் பார்க்கிங் சென்சார் கொடுத்தோன்னா கேமரா கட் பண்ணுறாங்க, கேமரா கொடுத்தா பார்க்கிங் சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று தான் தராங்க. ஸோ என் காரில் இந்த டாப் அண்ட் மாடலில் வந்து பார்க்கிங் சென்சார் இல்லை, வெறும் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் இங்கே ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ட்ரிப்பு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கிறது,
அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த எவ்வளோ மைலேஜ் தரும், இந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹெட்லைட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப், பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து ஒரு ஓகே, பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஓகே, ஓரளவு ஓகே. நம்ம சாங்ஸ் கேட்கறதுக்கு அதுவும் 2 பேர் தான் கேட்க முடியும். ஃப்ரண்ட் கோ டிரைவர்ஸ் மட்டும் தான் கேட்கற மாதிரி 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்ட் மாடல் 2 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு, பின்னாடி எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸுமே கிடையாது. அதனால இது வந்து நமக்கு வந்து இந்த ரொம்ப எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போகும்போது நல்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி ஃபேமிலியா போனோம்னா அப்படிப்பட்ட கார் இது கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க இந்த சிட்டி ஸ்டண்ட் கொஞ்ச நேரத்துக்கு சாங்ஸ் கேட்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது ஓகே. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி 4 பேர் இதுல போகும்போது கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கு. ஸோ ஒரு 2 பேர் போறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல 2 பேர் ஜாலியா உட்காந்து போகலாம். அண்ட் தென் இன்னும் ஒருத்தங்க யாராவது உட்காந்தா பின்னாடி நல்லா லக்ஸூரியஸா சூப்பரா உட்காந்துட்டு வரலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் தென் ஸ்டீரிங் வந்து அப்படியே அந்த சிங்கிள் ஹேண்ட் ஸ்டீரிங் அப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மூத். நீங்க லைட்டா ஒரு புல் பண்ணா கூட வண்டி அவ்வளோத்துக்கு ஈஸி ஹேண்ட்லிங்கா இருக்கு. அதாவது நான் சொன்னது தான், இந்த கொஞ்சம் இந்த ஏஜ்டு பர்சன்ஸும் இந்த விமென்ஸ் ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். முக்கியமானது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹில் கிளைம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எங்கேயாவது மேலே இப்படி ஏதுல நிக்குது, இந்த மாதிரி குத்திரசாங்கல நிக்குது அப்படின்னா ஒரு செகண்ட் 2 செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி வந்து கீழே இறங்கும். ஸோ அது வரைக்கும் பிரேக் ஆட்டோ அப்ளை ஆகும், நீங்க அதுக்குள்ள ஆக்சிலேட் பண்ணி வண்டியை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வைப்பர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணதுலேயே ஒரு மட்டமான ஒரு வைப்பர். ஏன்னா புதுசா வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக்ல அந்த கீச்சு 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 கீச்சுன்னு ஒரு சத்தம் வரும்ல, அந்த ஒரு சத்தம் கொடூரமா இருந்துச்சு. அதனால உடனே வந்து அந்த ஃப்ரேம்லெஸ் வைப்பரை வாங்கி நான் போட்டு விட்டேன். அது ஒரு 300-400 என்னமோ ஆச்சு, அதை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வண்டியோட வைப்பர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா நீட்டா இருக்கு, சவுண்ட் இல்லை, நல்லா ஈஸியாகவும் அதை வைப் பண்ணிட்டு போயிருது. அண்ட் மற்றபடி மிரர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சைடு ரைட் சைடும் லெஃப்ட் சைடு இருக்கட்டும், அந்த நம்ம ஓஆர்விஎம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். ஆனால் ஃபோல்டுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்ம மேனுவலாக தான் ஃபோல்ட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் நமக்கு இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ், ஏசியும் வந்து நார்மல் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாரன் ஓகே, நாட் பேட். அண்ட் தென் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் தான். ஸோ காரை வந்து ஈஸியாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு போய்க்கலாம். நம்ம அங்கே எங்கே அப்படியே டக் டக் டக்குன்னு ஸ்டண்ட் அடிச்சுட்டு எந்த முடுக்குனாலும் தைரியமாக போய்க்கலாம் ஒரு சிட்டிக்குள்ளே. அப்புறம் அங்கே எங்கேயும் சுற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி டு மேனேஜ், ஈஸி டு ஆக்சஸ்னா இந்த கார் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஃபுல் டெப்த் ரிவ்யூ. நான் ஒரு 3 மாதம் ஓட்டியிருக்கேன். 3 மாதம் என்னெல்லாம் நான் இதில் அனுபவிச்சேன் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், இதில் வந்து ஆண்ட்ராய்டோட சப்போர்ட் வந்து வயர்லெஸ் கிடையாது, வயர்டு தான் இருக்குது. ஸோ வயர் மூலியமாக மட்டும் தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கார் ஒரு தரமான காரு, சிட்டிக்குள்ள ஸ்டாண்டர்டிங்னா பர்ஃபெக்டான கார். இதை தாண்டி வேறு எந்த காருமே உங்களுக்கு இருக்க முடியாது. இப்போ GST 2.0 இதை விட கம்மி ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேனுவல் போனீங்கன்னா 5 லட்சத்துக்குள்ளேயே உங்களுக்கு 5-5.5 லட்சத்துல உங்களுக்கு வண்டியவே நீங்க பூசி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேர்த்தான கார் தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இனி அடுத்து நம்ம தார் ராக்ஸுக்கு நிறைய வீடியோ வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இனி அதில் பார்க்கலாம்.